அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டி டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பாலினி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் ரிஷபராசியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல ஆனி மாசம், அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பின் ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். அப்புறம் புதன் பகவானானவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வாக்குல கடகராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானானவர் ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல கடகராசி மிதுன ராசியில இப்ப இருக்காரு. கடகராசியில குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பெயர்ந்திருக்காரு. அதனால அவர் எங்க இருப்பாரு? கடகராசியில தான் இருப்பாரு. சனி பகவானானவர் மீன ராசியிலும், ராகு பகவானானவர் கும்பராசியிலும், கேது பகவானானவர் சிம்ம ராசியிலும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்னு பார்த்தா, பொதுப்பா உலக ரீதியா நாட்டு ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க நிறைய சிறு சிறு ஒப்பந்தங்கள் இல்லாட்டி சிறு சிறு பயணங்கள் போயிட்டு வருவாங்க. வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவாங்க. இப்ப நம்ம கூட பார்த்துருப்போம் நியூஸ்ல, டெல்லி வரையும் நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லா அரசு சம்பந்தப்பட்ட இப்ப அதிகாரிகளுமே சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்திலேயோ இல்ல மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நமக்கு மக்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் குறைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாமே நடைமுறையில நிகழ்வுக்கு சாதாரணமாகும். அதாவது இப்ப நமக்கே தெரியும், சிலிண்டர் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம் இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரமும், ஜூன் 15க்கு அப்புறம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனோட சஞ்சாரமும் இருக்கும். அப்ப 10ஆம் தேதி வரை தொழிலை பத்தியும், 10ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில வரக்கூடிய லாபத்தை பத்தியும் யோசிக்க தோணும். இதுலயும் குறிப்பா லாபம் தொழில் அப்படிங்கிறதோட கூட்டு, நம்ம ஏன் ஜாயிண்ட் பார்ட்னரா ஆகக்கூடாது? பிசினஸை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது இன்னும் நல்லா, அதாவது நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கும், இதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், 4 பேரை பார்ட்னர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணு, இவங்கள போட அவங்கள போட அப்படின்ட்டு நிறைய பேரை சேர்ப்பீங்க. நீங்களே ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி டெவலப் ஆவீங்க. தொழிலாளர்கள் தொழிலை உருவாக்கணும், தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி. நான் தொழிலுக்கெல்லாம் பண்ணலங்க. நான் சாதாரண ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருக்கேன், சாதாரண ஒரு வேலையாளா இருக்கேங்க. அதாவது நான் ஸ்டெப் அடிப்படை கூலி தொழிலாளியா இருக்கேங்க அப்படின்னு சொல்றீங்களா? அவங்களுக்குமே இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். லேபர் ஒர்க் பண்ற சிம்ம ராசிகளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்ன? குரு உச்சமாயி 8ஆம் இடத்துல இருக்க சனியை தொடர்பு கொள்றதுனால சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். அதுவும் இப்ப 11ல போறனால இந்த மினி ஒர்க்ஸா இருக்கும் பாத்துருக்கீங்களா? அதாவது கட்டடம் கட்டுறதுங்கிறது மேஜர் ஒர்க் உங்களை தேடி வரும். இந்த பேட்ச் ஒர்க் மாங்கல்ல, பூசுற வேலை, உடஞ்சதை சரி பண்ற வேலை அப்படிங்கிற மாதிரி, அதாவது அது ஆல்ரெடி வேலை பார்த்துட்டாங்க, அதுல இருக்கிற ரீஒர்க் பண்ற மாதிரி உள்ள வேலைகளை அதிகமா உங்களுக்கு வரும். அதிகப்படியான லாபத்தை உங்களுக்கு இந்த மாசம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண அமைப்பு, குறிப்பா ராசியில கேது போறனால டைவர்ஸ் ஆனவங்களுக்கு இல்ல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 2ஆம் திருமண அமைப்பை இந்த சூரியன் பயிற்சி ஆகும் போதுல ஆணி மாசத்துல கொடுப்பாரு. அதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போதுல இதெல்லாம் சாதாரணமா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ 2வது சான்ஸ், வாழ்க்கையில எனக்கு மறு வாய்ப்பு. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் ஏமாந்துட்டேன், இழந்துட்டேன். இப்ப நான் புதுசா என் வாழ்க்கையில தொடங்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். தொழில்ல வரக்கூடிய லாபம் அப்படிங்கிற மாதிரியும், வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், திரும்ப வாழ்க்கை எனக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். 12ல இருக்கிற குருவை மட்டும் கவனம் அளிக்கணும். குழந்தைகளை பிரிதல், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்தல்,
இப்போ ஹாஸ்டல்ல கொண்டு போய் உங்க குழந்தைங்கள நீங்க சேர்த்து விட்டுருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சாலிடாவே. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் குழந்தையை விட்டு பிரியிற நேரம் இது. 12ல குரு இருக்கிறாங்க. அது உச்சமா இருக்காரு அப்படிங்கிறனால. இப்ப 11ல சூரியன் வரும்போதுல எந்த காரணமாவது ஒண்ணு வந்துரும். அதாவது அவங்களுக்கு மருத்துவ செலவு ஏதாவது ஒண்ணு அந்த குழந்தைகள நினைச்சு வேதனைப்படுற அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அது பிரிதலால வர வேதனையா, இல்ல அவங்க சாப்பிடாம அவங்கள டார்ச்சர் பண்ற அமைப்புல வர வேதனையா, இல்ல மருத்துவ செலவு வர வேதனையாங்கிறது அவங்கள நினைச்சு கொஞ்சம் மனசு சங்கடப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மத்தபடி ஒரு குறையும் இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவானின் சஞ்சாரம் வந்து ஜூன் 22 வரை இருக்கு. ஸோ அந்த புதன் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஏற்றத்தையும், அனுகூலத்தையும் தரும். குறிப்பா மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு புதிய மாற்றம். ஒண்ணு புது மொபைல் வாங்குவீங்க. இல்ல மொபைல்ல வரக்கூடிய டெக்ஸ்ட்டால உங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த மாரி இருக்கும். ஏன்னா புதன் இந்த நேரத்துல முழுக்க முழுக்க சாதகமா இருக்காருன்னு தெரியாது. அதே மாரி 12ல சுக்கிரன் வராரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எப்படி குழந்தைகளால ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறத சொன்னேன். அப்ப 3ஆம் இடத்த தொட்டியும், 10ஆம் இடத்த தொட்டியும் ஒரு சின்ன சங்கட்டம், கலக்கம், இல்ல தூக்கமின்மை. தொழிலால தூக்கம் இல்ல, சகோதரர்களால தூக்கம் இல்ல, லேட் நைட் ஒர்க் பண்றேன். ஐடி எம்ப்ளாயீஸ பத்தி சொன்னோம் பார்த்தீங்களா? இப்ப அவங்கலாம் லேட் நைட் ஒர்க் பண்றேன், ஓவர் டைம் ஒர்க் பண்றேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த ஓவர் டைம் ஒர்க் பண்றதுங்கிறது நீங்களா வாலண்டியரா கேட்டு போவீங்க. இது நம்ம வந்து ஜோதிடத்திலே சொல்ல முடியும். ஏன்னா 10ஆம் அதிபதி 12ல. அப்ப தொழிலாள தூக்கம் போச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அப்ப ஐடி எம்ப்ளாயீஸ் அதிகமான பேருக்கு இந்த நேரத்துல நைட் ஷிஃப்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரையும் 10ஆம் அதிபதி 12ல இருக்கிறது, தொழில் அதிபர் அப்படிங்கிறவங்க தொழில்ல சில இழப்பீடுகள பார்க்குற அமைப்ப குடுக்கும். மன உளைச்சல்கள பார்க்கிறத குடுக்கும். கடன குடுக்கும். சிக்கல ஏற்படுத்தும். ஆனா துவண்டு போக மாட்டீங்க, தோத்து போயிற மாட்டீங்க. தைரியமா இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் எந்திரிச்சிருவேன். அதே மாரி பணிச்சுமை அதிகமா இருக்கும். ஒர்க் பிரஷர்ம்பாங்க. இது ஏன் இந்த மாசம் சொல்றோம்னா, 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது தைரிய, வீரிய, முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் 12ல. எனக்கு தெரியும் ஓவர் கான்ஃபிடன்ஸ். எல்லாருக்குமே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே புகஞ்சு போயிரும். அது மாரி தான் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரியும், என்னால செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலயே எல்லாத்துலயும் அதிக பிரசங்கித்தனமா வாக்குறுதிகள குடுத்து மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது 10ஆம் அதிபதி 12ல. அப்ப தொழிலால தூக்கம் போச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். ஐடி எம்ப்ளாயீஸா இருந்தா நைட் ஷிஃப்ட் வேலை பார்ப்பீங்க. அது நீங்க தான் கண்டிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுக்கு தான் அது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். அதே மாரி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உச்ச குருவோட பார்வையில இருக்கு. அப்ப இது வந்து எப்படின்னா, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அமைதியாகும். கணவன் மனைவியருக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அமைதியாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாரி நீங்க அடிப்படை கூலி தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். கடன் வாங்கியிருக்கிறவங்க, ஏன்னா 6ஆம் அதிபதி சனியில கடன் வாங்கியிருக்கிறவங்களா இருந்தா, பிரச்சனைக்குரியவர்களா இருந்தா, அந்த பிரச்சனை எல்லாம் தீரும். கடன கொஞ்சம் கொஞ்சமா கட்டிருவீங்க. பழையபடி கடன் இல்லாதவன், நோய் இல்லாதவன் அப்படிங்கிற பேர நீங்க எடுப்பீங்க. தடை இல்லாதவன். ஏன்னா இதெல்லாம் யாருன்னா, உச்ச குரு பார்வையால கிடைக்குது. சரிங்களா? சூரியனும் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால, எல்லாம் 100% வேலை செய்யும். எப்ப? ஜூன் 15க்கு அப்புறம் வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவரையும் அத சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். ராசியாதிபதியே நட்சத்திராதிபதியே 12ல. சோ மருத்துவ செலவு உங்களுக்கு நடக்காம பார்த்துக்கணும். எந்த ஒரு மருத்துவ செலவுலயும் போய் மாட்டிக்க கூடாது. அதே மாரி இளம் வயதினர்களா இருந்தா, ரத்தம் சூடா இருக்குங்கிறதுக்காண்டி, லவ் பண்ண பொண்ண கூட்டிட்டு வந்துரலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம்லாம் எந்த ஒரு வேலையும் பார்த்துறக் கூடாது. நான் ஓப்பனா தான் பேசுறேன். காரணம் என்ன? சுக்கிரன் இதெல்லாம் கைதேர்ந்தவர்கள். சுக்கிரன் தான் இதெல்லாம் கைதேர்ந்தவங்க. அப்படிங்கும்போது இந்த மாரி நான் தைரியமா பண்றேன், வீரியமா பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு ஏதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, பின்னாடி பின்விளைவு காத்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உச்ச குருவோட இப்ப சுக்கிரன் சேருவார் ஜூன் 8க்கு அப்புறம். அதுல ஒரு ஃபால்ட்டும் இருக்காது. அவரு இப்படி இங்கிட்டு ஒரு கேதுவோட சேருவாரு பாத்தீங்களா? அப்ப ஆரம்பிக்கும் வேணாம். சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அப்பா, அம்மா சொல்றத கேளுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். இந்த நேரத்துல லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எதையுமே கண்டுக்க வேண்டாம். அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அத ஃபுல்லா கேட்டுட்டு போறது உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாரி 11ல இருக்கிற புதன் படிக்கிற பசங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். படிக்கிற பசங்களுக்கு தான் இது 90% நடக்கும். ஏன்னா 11ல புதன் ஆசைய தீர்த்துக்கிற இடத்துல புதன். சோ கவனமா இருங்க. படிக்கும் பிள்ளைகள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாரி தொழிலதிபர்களாவோ,
வே வேற ஏதாவது படம் ரீதியான விஷயங்களா இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்குங்க. அதுலலாம் ஒரு குறையும் இல்ல. எந்த சிக்கலும் வராது. முதலீடு போடுவீங்க நெறையா. இன்வெஸ்ட்மென்ட் நெறையா பண்ணுவீங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. அது சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். அதே மாரி வேலைக்கு போறவங்களா இருந்தா நல்லபடியாவே வேலை ஓடிட்டு இருக்கும். சிறப்பாவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா கண்டிப்பா இந்த மாசம் முடியறதுக்குள்ள புரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கும் உங்களுக்கு. வேலைக்கு போறவங்களாக இருக்கும் பட்சத்தில், இந்த மாசம் முடிவுக்குள்ள உங்களுக்கு புரமோஷனும் கண்டிப்பா உண்டு. அப்படிங்கிறத சொல்லலாம். தலைமை பண்பு. கண்டிப்பா தலைமை பண்பு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிறவங்களாங்கும்போது அவங்களுக்கு தலைமை பண்பு, புரமோஷன் இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரையும் தைரியம் தவறான விஷயத்துக்கு வரும். தப்பான விஷயத்துக்கு தான் வரும். எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒரு தொழில் 12ஆம் மதிப்பு 12ல சுக்கிரன் வருதா? தொழில். தொழில்ல நம்ம கடன் வாங்கி பண்ணலாங்கிறத தயவு செஞ்சு இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். மகம் பண்ணலாம். பூரம் பண்ணலாம். உத்திரம் நீங்க பண்ணக்கூடாது. கடன் வாங்கி எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். அதே மாரி சுக்கிரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரச்சனை, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சுக்கிரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன? அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இல்லாட்டி தோள்பட்டை 3ஆம் அதிபதிங்கிறனால தோள்பட்டைகள். அதே மாரி கால், முழங்கால் கீழ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இந்த நேரத்துல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் 10லயும் இருப்பார், 11லயும் இருப்பாரு. ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும்னா, முதல்ல அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த ரிஸ்க் நீங்க இப்ப எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குங்கிறத உறுதி சொல்ல முடியாது. கண்டிப்பா சுக்கிரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஏதோ ஒரு செயலால் நீங்க மருத்துவமனைக்கு இந்த காலகட்டத்துல போயிட்டு வரலாம். இது எப்படி நடக்கும்? இத பாசிட்டிவா ஹேண்டில் பண்றதுன்னா எப்படின்னா, ஒய்ஃப்காண்டி மருத்துவமனைக்கு போனேன். ஸ்கின் டாக்டர பார்க்க போனேன். ஜாயிண்ட் பெயின் தோள்பட்டை வலிக்குது. அதனால நான் பிசியோ டாக்டர பார்க்க போனேன். அப்படிங்கிற மாரி உள்ளது. இதெல்லாம் பாசிட்டிவா வந்துரும். நெகட்டிவா பார்த்தோம்னா, பெண்களால் விரோதம், பெண்களால் பிரச்சனை, ஆ சகோதரர்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வந்துருச்சு. இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இத கொஞ்சம் பார்த்து நிதானமா, கவனமா செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் வராது. சுக்கிரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள், உத்திர நட்சத்திரக்காரர்கள் தான். அதே மாரி ராசியிலே கேது போறதுனால, பற்றற்ற நிலைக்கு உங்கள தள்ளப்படுவீங்க. வெறுத்து போற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.